ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் 2022 பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சிஏ படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் சிச்சுவேஷனால் என்னால் சிஏ பண்ண முடியாமல் போச்சு. சரி, காமர்ஸ் தானே படிச்சிருக்கோம், அது ரிலேட்டடாக ஏதாவது பண்ணலான்னு சொன்னப்போ தான் என்னோடய அண்ணன் நீ பேங்க் படின்னு சஜஸ்ட் பண்ணான். ஆக்சுவலி எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பேங்க்கில் நிறைய மேக்ஸ் இருக்கும், அதனால சரி நமக்கு வரும் குவான்ஸு ரீசனிங்லாம் அப்படின்னு நினச்சி பேங்க் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே நான் கிளாஸ் பேட்ச் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் எனக்கு டெய்லி ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருந்தனால சரி வீட்டிலே படிக்கலாம் அப்படின்னு நினச்சி வீட்டில் இருந்தேன். அப்புறம் வீட்டிலேருந்தே தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 1 இயர் ஆச்சு எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகும்போது அதில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன்னு நானே உட்காந்து அதை கண்டுபிடிச்சி அதில் ஒர்க் பண்ணி ஒரு 1 இயர் ஆச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அப்புறம் ஒரு 1 இயர் ஆச்சு மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலி ஆர்ஆர்பி பிஓ ஒரு 4 மார்க்ஸில் போயிடுச்சு, இல்லைனா அது கிடச்சிருக்கும். இந்த இடத்துல நான் என் ஃபேமிலிக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு 2.5 இயர்ஸாக நான் படிக்கும்போது அவங்க ஏன் நீ இன்னும் பாஸ் ஆகலை அப்படியெல்லாம் கேட்டதே இல்லை. நீ படி, கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்க எங்கள் ஃபேமிலியே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என் ஃபேமிலி எவ்வளோ நான் லக்கின்னு எனக்கு தோணும். அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஃப்யூச்சர் பேங்கர்ஸ்க்கு ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஏன்னா இந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எல்லா நாளும் ஒரே ஷெடியூலாக தான் இருக்கும். வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, வீக் டேஸாக இருந்தாலும் சரி. நான்லாம் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய காலேஜில் எம்காம் பண்ணும்போது அவங்க என்ஜாய் பண்ணும்போது அதை பார்க்க ஐயோ நமக்கு இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியலேன்னு தோணும். பட் இப்போ நான் அதை கிளியர் பண்ண பிறகு ஓகே இனிமேல் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. வணக்கம். எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம் என்னன்னா மனைவி 2 பிள்ளைகள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் குடும்பத்தில் முதல் பேங்க் எம்ப்ளாயி, அதுலேயும் எனக்கு ரொம்ப அந்த பாஸ் ஆகிட்டேன்னு உடனே எனக்கு ரொம்ப நான் இபியில் ஒர்க் பண்ணுறேன். நான்லாம் அந்த அளவுக்கு படிக்கலை. ஆனால் என் பிள்ளைகளை வந்து மூத்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அவளை வந்து பிகாம் முடித்து பேங்க்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் செஞ்சு கொடுப்பேனே தவிர அவள் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பான், எப்போ தூங்குறானே எனக்கு தெரியாது. நான் 10 மணிக்கு படுத்துருவேன். ஹார்டு ஒர்க்கு. அதில் படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் முதல் பேங்க் எம்ப்ளாயி எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்து என் பொண்ணுக்கும் இந்த சுரேஷ் அகாடமிக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றியை வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.